எனக்கு பிடிச்ச ஒரு சிற்பம் ஒன்று இருக்கு. அந்த சிற்பம் எப்படி இருக்கும்னா, ஒரு கல்லுல இருந்து தன்னுடைய சிற்பத்தை தானே செதுக்கிக்கும் அந்த சிற்பம். அந்த சிற்பத்தோட பேரு தனுஷ். நான் இன்னும் உங்களோட படம் பண்ணல, எதுவுமே இல்லை. நான் தூரத்துல இருந்து பார்த்துருக்கேன், உங்களை ஒரு டைரக்டரா பார்த்துருக்கேன். டைரக்டர்லயே இவ்வளோ ஸ்பீடான டைரக்டர் பார்த்தது கிடையாது. தனக்கு என்ன வேணுங்கிறது ரொம்ப கிளியரா தெரியும். அந்த மாதிரியான ஒரு டைரக்டர் எனக்கே அவ்வளோ தெரியும்னா, அப்போ வெற்றிமாறனுக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கும். அதனால எனக்கு தெரிஞ்ச இந்த அசுரன் டைட்டில் கதைக்காக வைக்கப்பட்டதல்ல, தனுஷை பார்த்துக்கிட்டே இருந்து தனுஷை ரசிச்சு ரசிச்சு வச்ச டைட்டில் தான் அந்த அசுரன் நினைக்கிறேன். இனிமேல் நீங்க பேசலாம். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல என்னை நானே செதுக்கல சார், என்னை செதுக்குனவர் என் பக்கத்தில் நிற்கிறாரு. ஆக்சுவலாக சார் காதல் கொண்டேன் அப்போது ஒரு காட்சி நடிக்கணும், ரொம்ப நேரம் ஆச்சு, எனக்கு நடிக்கவே வரல. ஒரு 5 டேக் 6 டேக் 7 டேக் போயிட்டே இருந்தது. செல்வா சார் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கேட்பார் எப்படி நடிக்கணும் ஒரு காட்சின்னு. அதாவது டக்குன்னு என்னை கூப்பிடுவார், என்ன பண்ண நீ அப்படின்வாரு. சார் நீங்கள் சொன்னது தான் பண்ணேன் அப்படின்னு. நான் 4 வாட்டி தான் கண்ணு சிமிட்ட சொன்னேன், நீ 6 வாட்டி கண்ணை சிமிட்டிருக்க அப்படின்வாரு. 2 வாட்டி எக்ஸ்ட்ரா கண்ணு சிமிட்டினதை கணக்கு சொல்லிலாம் கேட்பார். அவ்வளோ தூரம் அவ்வளோ அக்யூரேட்டாக அவர் சொல்கிறத நடித்து காட்டணும். ஒரு நாள் ரொம்ப அவளோட பாவம் நிறைய டென்ஷனில் இருந்தார். அப்போ எங்களுக்கு நிறையா பட்ஜெட் பிரச்சனை. டப்புன்னு கோவத்தில் லைட்டாக டப்புன்னு கணத்தில் தட்டிட்டார், போடா அப்படி அப்படின்ட்டார். கடகடன்னு ஓடி போயிட்டு அந்த பக்கம். அதுக்கப்புறம் ஒரு சும்மாவே வராது. அப்புறம் நம்மளை கூப்பிட்டு ஒரு அடி அடிச்சிட்டாரா, அதுக்கப்புறம் சுத்தமாக வராது. இன்னும் கொஞ்சம் லேட் ஆச்சு. அப்புறம் ஃபைனலாக ஏதோ பண்ணி முடிச்சிட்டோம். இன்றைக்கி அதே கையில் மெடல் வாங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எத்தனையோ அவார்டு வாங்கினாலும், எந்தெந்த ஊருக்கோ போய் அவார்டு வாங்கியிருந்தாலும், எனக்கு இப்போது இந்த மொமெண்ட்டில் ஒரு மாதிரி ஒரு சிலிப்பாக இருந்தது. அது ஏன்னா இன்றைக்கி இங்கே நான் நிற்கிறதுக்கு ஒரு காரணம், ஒரே காரணம், என்னுடைய கல்கி என்ன செதுக்கிய செல்வராகவன். இன்னும் நான் எவ்வளோ இடத்துல எத்தனை இடத்துல நன்றி சொன்னாலும் பத்தாது. அசுரன் பொறுத்தவரை நீங்கள் ஒரு ஆக்டருக்கும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவரோட கெரியரில் கிடைக்கிறதுக்கு ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கணும், கொடுத்து வச்சிருக்கணும். அந்த வகையில் நான் ரொம்ப பாக்கியசாலி. இந்த படமும் இந்த கதாபாத்திரமும் என்னை தேடி வந்ததுக்கு. வெற்றிமாறன் இந்த கதையை சொல்கிறதுக்கு முன்னாடி தலைப்பை சொன்ன உடனே தலைப்புக்காகவே நான் இந்த படத்தை பண்ணுறேன் அப்படின்னே சொல்லிட்டேன். அசுரன் அப்படின்னதும் அசுரன் நான் பண்ணுறேன். அப்புறம் அந்த அளவுக்கு எனக்கு அந்த தலைப்பு அசுரனுங்கிறது தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சொல். அசுரன்னு அரக்கனோ ராட்சசனோ இல்லை, அசுரன் என்பது ஒரு குலம், அசுர குலம். அதை தவறாக புரிஞ்சிட்ருக்கோம். இனி அதை கொஞ்சம் சரியாக புரிஞ்சுக்கும். அது ஒரு குலம். அந்த சொல்லை கேட்ட உடனே எனக்கு ஒரு வைப்ரேஷன், நான் நிச்சயமாக இந்த படம் பண்ணணும் அப்படின்னு தான். அந்த சொல்லை தாங்கிறதுக்கான ஒரு எனர்ஜி வேணும், ஒரு சக்தி வேணும். ஒரு பல ஆயிரக்கணக்கான அப்ரெஷனை தாங்கின ஒரு சொல் அந்த சொல்லை தாங்கிறதுக்கு ஒரு எனர்ஜி வேணும். அது நானும் வெற்றியும் எவ்வளவோ ஹெல்த் வைஸ் சரி, எமோஷ்னலி சரி, வி வென்ட் த்ரூ அ லாட். அது எல்லாமே எனக்கு இப்போது நினைவுக்கு வருது. அது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு எப்பயுமே என்னுடைய தோளுக்கு தோலாக எப்போ சோர்வடைஞ்சாலும் எனக்காக குரல் கொடுத்து நான் இருக்கேன்னு சொல்கிற என்னுடைய ரசிகர்கள், அவங்களுடைய சப்போர்ட்டோடையும் அவங்களுடைய என்கரேஜ்மெண்ட்டோடையும் இதை பண்ண முடிஞ்சுது. இதுக்குள்ளே என்னோடய டீமுக்குள்ளேயே நான் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்பலை. வெற்றிக்கு தேங்க்ஸ், மஞ்சு வாரியர் தேங்க்ஸ், கென்னுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்க விரும்பலை. நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு படம் பண்ணோம். இது எங்களுக்குள்ளே யார் எந்த விருது வாங்கினாலும் எல்லாரையுமே போய் சேரும். அதனால் எங்களுக்குள்ளே நான் எந்த தேங்க்ஸும் சொல்லிக்க விரும்பலை.